ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம கிச்சனில் ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்போயுமே சட்டுன்னு செய்யக்கூடியது, சட்டுன்னு மனசுக்குள்ளே வர்ற ஒரு ரெசிபி என்னென்னா லெமன் ரைஸ் தான். லெமன் ரைஸ்க்கு ஏதாவது ஒரு வறுவல் பண்ணுவோம்னா உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போது சோயா வறுவலும் லெமன் ரைஸ் தான் பண்ண போகிறோம். ரொம்ப சூப்பரான ரைஸ். நீங்கள் பசங்களுக்கு கொடுத்து விட்டிங்கன்னா அதில் கருவேப்பிலை, இந்த மாதிரி பச்சை மிளகாய் இதெல்லாம் இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி அவங்களுக்கு ஏற்றா போல் ஒரு லெமன் ரைஸ் நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். நான் சோயாவை பாருங்கள், சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அது ஒரு 20 நிமிஷத்துக்கிட்ட நல்லா ஊறிட்டுருக்கு. நல்லா பெரிய 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 சோயா தான் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சோயா எடுத்துக்கிட்டாலும் வறுவல் ஒரே மாதிரி தான், அந்த மசாலா போடுறது ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம வறுவலுக்கு தான் முதல்ல ரெடி பண்ணுறோம். ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறமா நம்ம ரைஸ் தாளிச்சிக்கலாம். சோயா ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நான் 2 பீஸாக வெட்டி எடுத்துக்கலான்னு வெட்டிகிட்டு இருக்கேன். குட்டி சோயா இல்லை, அதனால சரி பெரிய சோயாவாக இருக்குது. இதில் மசாலா அவ்வளோ சீக்கிரம் இறங்காது சோயாவில் மட்டும். அதனால அதை ரொம்ப பெருசாக இல்லாமல் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சுன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதனால கொஞ்சம் இவ்வளோ பெருசாக இருக்கிறத அதை 2ஆக வெட்டிட்டா கரெக்டாக இருக்கும். பிச்சை எடுக்கலாம், பிச்சை எடுத்தால் நூல் நூலாக வந்துடுது. அதனால சரி கத்தி வச்சு ஒரு வெட்டிடுவோம். இது பிரியாணிக்கெல்லாம் போடுறதுக்கு வேணால் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக இருக்கிறது. இந்த மாதிரி வறுவல்னா கொஞ்சம் சின்னதாக வெட்டிக்கிட்டோம்னா டேஸ்ட் நல்லா இறங்கும். சோயா ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி வெட்டி எடுத்தாச்சு. இந்த பாருங்கள், கரெக்டாக சின்ன சின்னதாக இருக்குது. இப்போ தாளிச்சிடலாம். நானுமே பார்த்தீங்கன்னா 2 பெரிய வெங்காயமும் வெட்டி எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறது தான், அவ்வளோதான். தாளிக்கிறதுக்கு ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆனில் இருக்கா அப்படியே கருவேப்பிலையும் போட்டுடலாம். போட்டு வதக்கி விடுவோம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். அதையும் ஒரு பச்சை வாசம் போகிற மாதிரி வதக்கிடுவோம். அவ்வளோதான். வதக்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி, குட்டியாக ஒரு தக்காளி, பெரிய தக்காளி சேர்க்காதீங்க, குட்டியாக ஒரே தக்காளி சேர்த்துட்டு அந்த தக்காளியும் நல்லா அந்த ஈரப்பதமெல்லாம் போகிற மாதிரி நல்லா அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்க, அந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் அப்படி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அதே போல் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன். இதை கலந்து விட்டுருவோம். நல்லா மசாலா இது போல் நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம சோயாவை சேர்த்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற சோயாவை சேர்த்துட்டு தேவையான உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து வதக்கி விடுவோம். நல்லா அந்த சோயாவில் இருக்க ஈரப்பதம் போகிற மாதிரி நல்லா சுருள வறுத்து விடணும். மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன், கொஞ்சம் மஞ்சத்தூளையும் போட்டு கலந்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சம் தண்ணி, ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு மூடி போட்டுடலாம். அப்போ தான் உப்பு காரெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். அதுங்களையும் இந்த மசாலா இந்த சோயா வேகிறதுக்குள்ள நம்ம ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் இந்த மாதிரி ரசம் தட்டுற கல்லில் எடுத்துக்கிறேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, அதே அளவு சீரகம், சோம்பும் பார்த்திங்களா அதே அளவு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன். இதை பவுடர் பண்ணிக்கலாம். நல்லா போட்டு தட்டி எடுத்துக்கிறேன். நல்லா இது போல் ஈரப்பதம் இல்லாமல் நல்லா இந்த போல் வறுத்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். இந்த டைமில் உப்பு பத்தலைன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு, ஏன்னா லைட்டாக உப்பு பத்தலை, அதனால் கொஞ்சமாக ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் மல்லித்தலையும் தூவிட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம். ஒரு மசாலா போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி கலந்து விடுவோம். அந்த இப்போ நம்ம பச்சையை தட்டி போட்டோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவோட பச்சை ஸ்மெல் போகணும். அந்த மாதிரி நம்ம இதில் வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான ஒரு சோயா வறுவல் ரெடி ஆயிடுச்சு. அந்த ஈரப்பதம் இல்லாமல் நல்லா சுருள வறுத்து எடுத்துக்கணும். அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா ட்ரை ஆகிற மாதிரி நல்லா வறுத்து விடுங்க. அப்போ தான் சோயா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த உப்பு காரம் அந்த மசாலாவோட ஸ்மெல் எல்லாம் சேர்த்து நம்ம சாப்பிட்றப்போ டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இது லெமன் ரைஸ்க்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான ரைஸ்க்குமே நம்ம இது சைடிஷாக வச்சுக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். ஏன் நீங்கள் சும்மா கூட வெறும் பிளேட்டில் போட்டு நீங்கள் உட்காந்து சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சிக்கன் மட்டன்லாம் நம்ம வறுவல் வச்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சும்மா டைம் பாஸ்க்கு சாப்பிட்ற மாதிரி, அந்த மாதிரி சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். வெஜ்ஜில் மட்டன் சாப்பிடாதவங்களுக்கு இது மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்களுக்கு இது அதை விட சூப்பர் டேஸ்ட்டு. அவ்வளோதான், இறக்கிடுவோம். நல்லா வறுத்தாச்சு. இறக்கிற அடுப்பையும் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்து லெமன் ரைஸ்க்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். இது போல் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம்.
சும்மா வெட்டி சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிக்சியில் வந்து முழுசாக இருக்கும்ல, அடப்படாது. அதனால் வெட்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி 4-5 பல் பூண்டு சேர்த்துட்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த மிளகாய் வந்து காரம் இருக்காது, அதனால் ஒரு 4 பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட் போல் அரைச்சிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா லெமன் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் வந்து ஒரு 4 பேர் சாப்பிடக்கூடிய அளவுக்கு லெமன் ரைஸ் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சதுமே கடுகு உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதுமே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வேர்க்கடலை எடுத்துருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நல்லா கடலைப்பருப்பு வேர்க்கடலை நல்ல கலர் மாறினதுமே 2 வரமிளகாய் நல்லா பார்க்குறதுக்கு ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லையா, அதுக்காக இந்த வரமிளகாய் முழுசாகவே சேர்த்துட்டு நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள். மஞ்சள் வந்து லெமனுக்கு எப்பயுமே அதிகமாக சேர்க்காதீங்க, கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப மஞ்சளாக இருந்தாலும் நல்லா இருக்காது, அதனால் கம்மியாக பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டை வந்து வதக்கி விட்டுறணும். இல்லைன்னா அந்த பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு அந்த பச்சை வாடை அப்படியே இருக்கும். நல்லா அந்த பச்சை வாசம்லாம் போய் நல்லா எண்ணெய் அந்த ஈரப்பதம்லாம் போய் பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. இந்த டைமில் உப்பு தேவைப்பட்ட நான் வந்து ரைஸில் உப்பு போட்டிருக்கேன், கொஞ்சம் தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ லெமன் சேர்த்துலாம். அடுப்பையும் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரைஸ் போட்டு கலரிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ரைஸ் சேர்க்குறேன். ஏன்னா சூடாக இருக்கிற சாதம் தான், அதனால ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை, குலையாது. நம்ம இறக்குன உடனே அந்த ரைஸை சேர்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுனா அப்படியே ரைஸ் வந்து கொலன்னு ஆயிரும், உடஞ்சி போயிடும். அதனால் கொஞ்சம் அந்த செஞ்சு கொஞ்சம் லைட்டாக ஆற விட்டு அதே போல் உதிரியாக இருக்கணும் சாப்பாடு. அப்போ தான் ரைஸ், லெமன் ரைஸ், புளி சாதம், இந்த மாதிரி எந்த வெரைட்டி ரைஸ் செஞ்சாலும் ரைஸ் வந்து உதிரியாக இருந்தால் தான் அதை நமக்கு சாப்பிட்றதுக்கே நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், அருமையான டேஸ்ட்டில் இது வந்து லெமன் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பாடு வைக்கிறது பார்த்தீங்கன்னா எப்பயுமே உதிரியாக வைங்க. நீங்கள் குக்கரில் வச்சாலும் சரி, இல்லை வடிக்கிற சாதமாக இருந்தாலும் சரி, அது உதிரியாக இருந்தால் தான் எந்த வெரைட்டி ரைஸ், தக்காளி சாதம், புளி சாதம், அப்புறம் லெமன் சாதம், இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் ஏதாவது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா சாதம் வந்து உதிரியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்படி எடுத்துருந்தா இப்படி போட்டால் அப்படியே உதிரணும், சாப்பாடு வந்து உதிரியாக வரணும். அதே சமயம் நல்லா வெந்திருக்கணும், சரியா? அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சிலருக்கு வந்து லெமன் ரைஸ்க்கு வந்து உருளைக்கிழங்கு வறுவல் பிடிக்கும், சிலருக்கு வந்து முட்டை வறுவல் பிடிக்கும், சிலருக்கு வந்து சோயா வறுவல் பிடிக்கும், வாழைக்காய் வறுவல், இந்த மாதிரி எந்த விதமான வறுவல் உங்களுக்கு பிடிக்குதோ அந்த நேரத்தில் எந்த வறுவல் செய்ய முடியுதோ அந்த வறுவல் செஞ்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி சைடிஷாக வந்து சோயா வறுவல் தான் பண்ணியிருக்கேன். உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. வாழைக்காய் வறுவலில் கூட இன்றைக்கி இப்போ நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, சோயா வறுவல். அதே போல் வாழைக்காயிலையும் வறுவல் பண்ணலாம், உருளைக்கிழங்குலையும் அதே போல் வறுவல் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், சரியா? பிள்ளைகளுக்கு நம்ம சட்டுன்னு யோசிக்கிற ரைஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு லஞ்ச் அப்படின்னா சட்டுன்னு நம்ம மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு வர்றது லெமன் ரைஸாக தான் இருக்கும். அப்புறம் தான் மற்ற ரைஸ் எல்லாம் நமக்கு யோசிப்போம், இது நிஜம் அப்படி ஆமாவா இல்லையா, எத்தனை பேருக்கு இதெல்லாம் தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே போல் எங்கள் வீட்டில் என் பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த ரைஸ்னால் ரொம்ப பிடிக்கும், லெமன் ரைஸ்னால் நல்லா சாப்பிடுவாங்க. இதே மெத்தட் அதனால பச்சை மிளகாயெல்லாம் தனித்தனியாக இருந்தால் அவங்க எடுத்து வச்சு சாப்பிட்ற விட இது போல் இந்த இஞ்சி பச்சை மிளகாயெல்லாம் போட்டு தான் நம்ம தாளி போடுவோம் லெமன் ரைஸ்க்கு. அதெல்லாம் சின்ன வெட்டி போடுறதுக்கு போல் இந்த மாதிரி ஒன்றா அரைச்சி போட்டுட்டிங்கன்னா அவங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு சாப்பிட வேணாம். வெறும் பருப்பு மட்டும் இருக்குமா, அந்த பருப்போடு சேர்த்து ரைஸ் எடுத்து சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கும் நல்லாயிருக்கும், சரியா? அவ்வளோதான், இதோட இந்த ரைஸ் முடிஞ்சது. அருமையான சோயா வறுவலும் லெமன் ரைஸும் செஞ்சிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.